வணக்கம். 1800 ரவி மற்றும் குமாருக்கு 3:6 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ரவி பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற மொத்த தொகை 1800 ரூபாய். அதை ரெண்டா பிரிக்கிறாங்களாம். எப்படி? 3:6ன்னு ஓகே எழுதிக்கலாம். 3:6ன்னு பிரிக்கிறாங்க. இப்ப நமக்கு 3 6 பாத்தீங்கன்னா காமனா 3 டேபிள்ல வரும். 1 3 3 2 3 6. அப்ப நமக்கு 1:2ன்னு கிடைக்குது. ஓகேயா? அப்போ ரவிக்கு ஒரு பங்கு, குமாருக்கு 2 பங்கு. இப்ப நமக்கு ரவிக்கு தான் கேட்டிருக்காங்க. மொத்த தொகை 1800 ரூபாய். 1800 அதுல ரவிக்கு கிடைக்கிறது ஒரு பங்கு. மொத்தம் உள்ளது பாத்தீங்கன்னா 1 2 கூட்டினா மொத்தம் 3 பங்கு. அந்த 3 பங்குல ரவி கிடைக்கிறது ஒரு பங்கு தான். இப்ப 2 கட் பண்ணலாம் பாருங்க. 1 3 3 18ல மொத்தம் 6 முறை வரும். மிச்சம் 2 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்போ ரவிக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதே மாதிரி குமாருக்கு எவ்வளவு கிடைக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸின் 20% என்பது 50 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவா 1% அப்படிங்கிறத 100ல ஒரு பங்குன்னு சொல்லுவோம். இதே 2%னா 100ல 2 பங்கு. அப்ப நம்ம இந்த 20% என்ன பண்ணலாம்னா 20/100 எழுதிக்கலாம். ஏன்னா 100ல 20 பங்கு இருக்கு. இப்ப நம்ம கேள்வியை பாருங்க. எக்ஸின் 20%. அப்ப நமக்கு எக்ஸோட 20% என்ன பண்ணும்? 20/100 50. அப்படின்னா நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 2 கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, மேல ஒரு 0. O 2 2, I 2 10. இப்ப நம்ம இந்த 5 இங்க வகுத்தல்ல இருக்கு. இந்த வகுத்தல்ல உள்ளதை நம்ம ஈக்குவல் கொண்டு போகும்போது நமக்கு பெருக்கலா வரும். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா x = 50 பெருக்கல் 5. I 5 25, அப்புறம் ஒரு 0. அப்ப நமக்கு ஆன்சர் x = 250ன்னு கிடைக்கு. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 250. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்கு. இதே மாதிரி எக்ஸோட 40% என்பது 50 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. y - 1/y = 6 எனில் y³ - 1/y³ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த மாதிரி y - 1/y = ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட கியூபோட மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா a³ + 3a. இப்ப நமக்கு இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு மைனஸ் நமக்கு பிளஸ் வரும் சென்டர்ல. அப்ப நமக்கு a³ + 3aன்னு வரும். இதே நமக்கு ஒருவேளை இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு a³ - 3a வரும். இப்ப நமக்கு இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணலாமா? இப்ப நமக்கு இதுல a தேவை. ஏனா இங்க நம்ம கொடுத்துருக்க நம்பர் தான் a. ஓகேயா? நமக்கு ஏனா 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதை கொண்டு இதுல அப்ளை பண்ணலாமா? a³. அப்ப என்ன பண்ணலாம்? a க்கு பதிலா 6 போட்டோம்னா 6³ அடுத்து பிளஸ் 3 ஏன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு 6 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு 6³ என்ன தெரியணும்? 6³ 6 × 6 × 6 216 பிளஸ் 3 × 6 நமக்கு 18 வரும். 18. இப்ப ரெண்டுமே கூட்டலாமா? 216 18. 6 கூட 8 கூட்டும் போது நமக்கு 14 வரும். 4 மேல 1 2 3 மேல 2 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 234 வருது. 234 இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரூபாய் 230க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு பொருள் லாபத்துக்கு வித்து அதோட அசல் மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா அசல் விலை = 100/100 பிளஸ் லாப % இன்ட்டு விச்ச விலை. இப்ப நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 100 இருக்கு. 100 போட்டுக்கலாம். பை 100 பிளஸ் என்னது? லாப %. லாபம் எவ்வளவு இருக்கான்? 15% இருக்கும். அப்ப இங்க 15 எடுத்து போட்டுக்கலாம். இன்ட்டு விச்ச விலை. நம்ம விச்ச விலை எவ்வளவா? விச்ச விலை 230. 230. இப்ப நமக்கு இங்க 100 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பை 100 கூட 15 கூட்டும் நமக்கு என்ன கிடைக்கும்? 115 கிடைக்கும். இன்ட்டு 230. இப்ப நம்ம இது ரெண்டுமே கட் பண்ணலாம் பாருங்க. இது நமக்கு ஒரு முறை வரும். அதே மாதிரி இந்த 115 வச்சு நம்ம வகுக்கும் போது நமக்கு இங்க 2 முறை வரும். அப்ப நமக்கு மிச்சம் என்ன வருதுன்னா 100 × 2ன்னு வருது. நம்ம 100 2 கூட பெருக்கும் போது நமக்கு அப்படின்னா 200 கிடைக்கும். அப்ப நம்ம வாங்கிய அசல் விலை 200 ரூபாய். இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட அசல் விலை என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை %க்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு இந்த மாதிரி % கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா 100ல எத்தனை பங்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்ப 12%னா நமக்கு 100ல 12 பங்கு இருக்குன்னு அர்த்தம். இதுவே 1% அப்படின்னா என்ன அர்த்தம்னா
நமக்கு 100ல ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம இதை வச்சு இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். இப்ப நமக்கு பாருங்க 250 லிட்டரின் 12%, 250 லிட்டரோட 12% என்ன போடலாம், 12/100 போட்டுக்கலாம். 250ஓட 12%, அப்ப நம்ம இங்கே பெருக்கல் போட்டுக்கணும் சென்டர்ல. அது வந்து 150 லிட்டரோட எத்தனை பெர்சன்டேஜுக்கு சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு 150 லிட்டருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் தெரியாது. அப்ப என்ன போடலாம்னா x/100 போட்டுக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த 150 இந்த நோய் என்ன கொண்டு வந்துடலாம் பாருங்க. அப்ப நமக்கு என்ன வரும்னா இங்க 250 இருக்கும் இன்ட்டு 12/100 இருக்கும். இப்ப இந்த 150 வந்து இங்க வரும்போது வந்து வகுத்தலாம் வந்துடும். அப்ப நமக்கு பை 150 வந்துடும். அதே மாதிரி கீழே உள்ள 100 வந்து நமக்கு பெருக்கல் மேல வந்துடும். மிச்சம் நமக்கு இங்க எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்ப நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, அதே மாதிரி இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்ப நமக்கு மிச்சம் 25, 12, இங்க 15 இருக்கு. இப்ப நம்ம இந்த 2 கட் பண்ணலாம். 3 5 15, இங்க 5 5 25, 1 3 3, 4 3 12. அப்ப நமக்கு 5 × 4 வரும். 5 4 நமக்கு 20 வருமா. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 20% வருது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு தனி வட்டினா நமக்கு தேவையான ஃபார்முலா PNR/100. இதுல நமக்கு Pங்கிறது அசல், Nங்கிறது காலம், Rங்கிறது வட்டி வீதம். இப்ப நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அசல் நமக்கு கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் நமக்கு 25,000. அப்படின்னா நமக்கு Pனா 25,000. அடுத்து வட்டி வீதம், நமக்கு வட்டி வீதம் எவ்வளவு இருக்குது 8%. அடுத்து வந்து காலம் வந்து 3 ஆண்டுகள். இப்ப நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணலாமா. இப்ப நமக்கு முதல்ல P இருக்கு, Pனா பிரின்சிபல் நமக்கு 25,000, 25,000. அடுத்து வந்து Nனா காலம், அது நமக்கு 3 ஆண்டுகள் இருக்கு 3. Rனா வட்டி வீதம், அது நமக்கு 8 இருக்கு 8/100 இருக்கு 100. இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க. இங்க 2 0 இருக்கு, மேல 2 0. அப்ப நம்ம மிச்சம் 250 × 3 × 8 இருக்கு. இப்ப நம்ம 250 கூட நம்ம 8 பெருக்கும் போது நமக்கு 2000 கிடைக்கும். 2000. அடுத்து இங்க பெருக்கல் 3 இருக்கு. 2000 × 3னா நமக்கு 6000 ரூபாய் வரும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 6000. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட தனி வட்டி என்னவது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. x/y = 4/5 எனில் 4/7 + 2y - x/2y + x = என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு x/y = 4/5 இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா xனா 4ன்னு அர்த்தம், yனா 5ன்னு அர்த்தம். xனா 4, yனா 5ன்னு அர்த்தம். இப்ப நமக்கு இங்க எங்கெல்லாம் x வருதோ நம்ம அங்கெல்லாம் 4 போடணும், எங்கெல்லாம் y வருதோ நம்ம அங்க 5 போடணும். அப்ளை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 4/7 இருக்கு, 4/7 பிளஸ் 2y இருக்கு 2, yக்கு பதிலா 5 போடணுமா 5 மைனஸ் எக்ஸ்னா என்ன இருக்கு 4 இருக்கு 4 பை 2y இருக்கு 2, yக்கு பதிலா 5 போடணுமா 5. அடுத்து பிளஸ் எக்ஸ் இருக்கு, பிளஸ் எக்ஸுக்கு பதிலா 4 போடணும் 4. அடுத்து பாருங்க 4/7 இருக்கு, 4/7 பிளஸ் 2 × 5, 2 5 நமக்கு 10 வருமா 10 மைனஸ் 4 பை 2 5 10 பிளஸ் 4 ஈக்குவல். இப்ப பாருங்க 4/7 அப்படியே போட்டுக்கலாம். 4/7 பிளஸ் 10ல இருந்து நம்ம 4 கழிச்சோம்னா நமக்கு 6 கிடைக்கும். 6 பை 10 நம்ம 4 கூட்டினோம்னா நமக்கு 14 கிடைக்கும் 14. இப்ப நம்ம ரெண்டுமே கூட்டுறதுக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு கீழே 2 நம்பர் சேமா இருக்கணும். இங்க நமக்கு 7 இருக்கு, இங்க நமக்கு 14 இருக்கு. இப்ப நம்ம 7க்கும் 14க்கும் எல்சியம் பார்க்கணும். 7 14 இந்த ரெண்டுமே நமக்கு 7ஆம் எப்பாடுல வரும். 7 ஓர் 7 7 ஈர் 7 14. அடுத்து வந்து 2 இருக்கு, 2ஆம் எப்பாடுல போடலாம். 1 ஓர் 2 2. அப்ப நமக்கு 7 2 வருது. 7 2 நமக்கு 14 வரும். அப்ப நமக்கு இங்க 14 அப்படியே இருக்கு, விட்டுறலாம். இங்க நமக்கு 7 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த 7 2 பெருக்கலாம். 7 2 14. கீழே பண்ணா மேலையும் பண்ணும், பெருக்கல் 2. 4 2 நமக்கு என்ன வரும் 8 வருமா. அடுத்து பிளஸ் 6 பை 14. இப்ப என்ன பண்ணலாம் காமனா போட்டுக்கலாம். நம்ம 8 கூட 6 கூட்டணும்னா நமக்கு 14 வரும். 14 பை கீழே இருக்கு 14 இருக்கு. இப்ப நம்ம ரெண்டுமே கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு 14 14 ஒரு 14 14. அப்ப நமக்கு ஆன்சர் மிச்சம் 1 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 12 18 21 மற்றும் 28 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த எல்லா நம்பராலும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணா இந்த 4 நம்பரோட எல்சிஎம் தான் இந்த நம்பரால வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணா இருக்க முடியும். அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எண்களோட எல்சிஎம் தான். எல்சிஎம்
இப்ப நம்ம இதுக்கு ஃபைன் பண்ணலாமா? பாருங்க, 12க்கு 18, 21 அப்புறம் 28 இந்த 4 நம்பரோட எல்சிஎம் பார்க்க போறோம். முதல் நம்ம 2ஆம் பால்ல போடலாம். 12ல மொத்தம் 6 முறை 2 வரும். 18ல மொத்தம் 9 முறை 2 வரும். 21 வராது, அப்படியே போட்டுக்கலாம். 28னா நமக்கு 1 4 14 முறை வரும். திரும்ப நம்ம 2ஆம் பால்ல போடலாம். இந்த 6 நமக்கு 3 முறை வரும் 2ஆம் பால்ல. அடுத்து 9 வராது, அப்படியே போட்டுக்கலாம். 21 வராது. இந்த 14 7 முறை வரும். இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே வந்து 3ஆம் பால்ல போடலாமா? போடும்போது நமக்கு 1 முறை வரும் 3. இந்த 9 வந்து 3 முறை வரும். இந்த 21 7 முறை வரும். 7 அப்படியே வந்துடும். அடுத்து நம்ம இதை 7ஆம் பால்ல போட்டு பார்க்கலாம். 7ஆம் பால்ல போட்டோம் அப்படின்னா 1 அப்படியே வந்துடும். 3 வராது, அப்படியே போட்டுக்கலாம். 4 7 7 4 7 7. அப்ப நமக்கு மிச்சம் 3 மட்டும் இருக்கு. அப்ப நம்ம எல்சிஎம் என்ன வருதுன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 7 பெருக்கல் 3. இதான் நமக்கு தேவையான எல்சிஎம். பார்க்கலாமா? 2 2 4 4 3 12 வருது. பெருக்கல் 7 3 21. இப்ப நம்ம இந்த பெருக்கலாம் பாருங்க. 4 2 2 2 2 4 0 4 1 1 4 2 2. அப்ப நமக்கு வந்து என்ன வருதுன்னா கூட்டும் போது 2 5 2. அப்ப நமக்கு ஆன்சர் 252 வருது. இந்த எண் தான் வந்து இந்த 12 18 21 28ஓட எல்சிஎம். இதான் வந்து இந்த 4 நம்பரால வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணா இருக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். 4 6 8 10 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4/5 பெருக்கல் 3/7 வகுத்தல் 6/7 வகுத்தல் 5/9 ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 4/5 பெருக்கல் 3/7. இப்ப நமக்கு இங்க வகுத்தல் இருக்கா? இப்ப நம்ம இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்த போறோம். பெருக்கலா மாத்த என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கீழே உள்ள நம்பரை மேல கொண்டு வரலாம், மேல நம்பரை கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப நமக்கு 6/7ங்கிறது 7/6ன்னு வந்துடும். இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலா மாத்த என்ன பண்ணலாம்? இந்த நம்பரை அப்படியே மாத்தி எழுதிக்கலாம். 9 மேல வந்துடும், 5 கீழே வந்துடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. 1 7 இங்க 1 7. அடுத்து பாருங்க 2 3 6 3 3 9 1 2 2 2 4. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 2 3 6 6 3 18 வருமா? 18/5 25. அப்ப நமக்கு இந்த 18/25 தேவையான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது கீழே கமெண்ட் பண்ணுங்க. 40,000க்கு 7% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தனி வட்டினா ஃபார்முலா வந்து PNR/100. இதான் வந்து தனி வட்டியோட ஃபார்முலா. இப்ப நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு P தேவை, N தேவை, R தேவை. நமக்கு P அப்படிங்கிறது அசல்னு சொல்லுவாங்க. நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கா? நம்ம கையில 40,000 ரூபாய் இருக்கு. அப்ப நமக்கு அசல்ங்கிறது 40,000 ரூபாய். அப்புறம் அந்த எண்ணுங்கிறது காலம்னு அர்த்தம். இப்ப நமக்கு எத்தனை ஆண்டுகள் தராங்க? 5 ஆண்டுகள் தராங்க. அப்ப என்ன போடணும்? காலத்துல நம்ம 5 போட்டுக்கலாம். 5. அடுத்து 6ங்கிறது வட்டி வீதம். நமக்கு வட்டி வீதம் எவ்வளவு இருக்குதா? நமக்கு வட்டி வீதம் வந்து 7% இருக்கு. இப்ப என்ன போடலாம்? 7%. இப்ப நம்ம இந்த ஃபார்முலால இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் P இருக்கா? Pனா 40,000 ரூபாய். 40,000 எடுத்து போட்டுக்கலாம். இன்ட்டு N. என்னங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. 5 ஆண்டுகள், அப்ப 5 போட்டுக்கலாம். அடுத்து 6ங்கிறது வட்டி வீதம் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. பை 100 போட்டாச்சு. இப்ப நமக்கு இங்க 2 ஜீரோவும் கட் ஆயிரும், மேல 2 ஜீரோவும் கட் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா 400 பெருக்கல் 5 பெருக்கல் 7 இருக்கு. இப்ப நம்ம இந்த 400 5ஆல பெருக்கும் போது நமக்கு 2000 கிடைக்குமா? இப்ப நம்ம இந்த 2000த்தை 7ஆல பெருக்கலாம் பாருங்க. 2 7 நமக்கு 14 வரும். மிச்சம் 3 ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் 14,000. இது நமக்கு ஆப்ஷன் D-ல இருக்கு. இதே மாதிரி 50,000 ரூபாய்க்கு 7% வட்டி விதத்துல 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.